தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த ஞானசேகரன் குற்றவாளி என்று நிறுவனமாகி தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாட்டையே உலுக்கி எடுத்த அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய வழக்கு இன்றைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். 2024 டிசம்பர் மாதம் 23 இரவு உணவு முடிச்சுட்டு தன்னுடைய சக நண்பனோட அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேசிக்கிட்டு இருந்த பொழுது வந்த மர்ம நபர் இந்த பெண்ணுடன் பேசிக்கிட்டு இருந்த பையனை அடித்து விரட்டிட்டு இந்த பெண்ணை மிரட்டி அழைத்துட்டு போய் தன்னுடைய காம இச்சைக்கு இரையாக்கியது மட்டுமல்லாமல், நான் சொல்பவர்கிட்டலாம் நீங்கள் போகணும், எனக்கு ஒரு சாரு தெரியும், அந்த சாரு கூட நீ போகணும், இல்லைன்னா உன் கூட இருந்த புகைப்படங்களை வெளியிடுவேன், உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன், உன் நண்பர்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி இந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறாரு. இந்த பெண் மிரட்டலுக்கு பயந்து ஒருவேளை இப்படியே போயிருக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த குற்றவாளியை இந்த திமுகவை சேர்ந்த பாலியல் பொறுக்கிய உள்ள தள்ளியே ஆக வேண்டும் என்று மறுநாள் 24 போய் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகாரை கொடுக்குறாங்க. இது போன்ற நான் என்னுடைய நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்த பொழுது ஒருத்தர் மிரட்டி என்னை பாலியல் வன்புணர்வு செய்துட்டாரு, அது மட்டும் இல்லை அவர் ஒரு சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது தான் இவர் கூட நீ போகணும் என்றெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி புகாரை கொடுக்குறாங்க. இந்த புகாரை ஏற்று தமிழ்நாடு காவல்துறை ஒரு தனிப்படையை அமைச்சு பலரை விசாரிக்கிறாங்க. அந்த பெண் சொன்ன அந்த நேரத்தில் யார் அந்த பக்கங்களில் அந்த டவர்களில் இருந்தாங்க என்று சொல்லி பலரை விசாரிக்கிறாங்க. அதில் காவல்துறைக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் ஏற்படுது. அவரை கூப்பிட்டு வச்சு விசாரணை செய்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு வீடியோ கால் மூலமாக கூப்பிட்டு வச்சு பேசி இந்த பையனா என்று பாருன்னு சொல்லும் பொழுது ஞானசேகரன் என்பவர் சிக்கிறார். இவர் சாதாரண ஆள் இல்லை, திமுகவை சேர்ந்த திமுகவுடைய பின்புலத்தில் உள்ள ஒரு நெட்வொர்க் உள்ள ஆள். இவரை கைது செய்து மறுநாள் இந்த பெண்ணுடைய புகார் கொடுக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய முகவரிகள், இந்த பெண் எத்தனாம் ஆண்டு படிக்கிறாங்க இந்த கல்லூரியில் என்று சொல்லி விவரங்கள் வெளியாகுது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரங்கள் எப்படி வெளியானது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறாங்க. எல்லா கட்சிகளும் போராட்டங்களை முன்னெடுக்குது. மாணவர்கள் பெரிதளவில் கொந்தளிப்பு ஏற்படுத்தி பல இடங்களில் போராட்டங்கள் என்று சாலை மறியல் என்று ஈடுபடுறாங்க. இந்த பிரச்சனையில் இந்த திமுகவை சார்ந்த மட்டும் இருக்க மாட்டான். இந்த பெண் கொடுத்த புகாரில் யார் அந்த சாருன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, யார் அந்த சார் என்று பலர் கேள்வி எழுப்பினாங்க. அப்போ பிஜேபியை சார்ந்த மோகன்தாஸ் என்பவரும் ஏடிஎம்கே அதிமுகவை சார்ந்த வரலட்சி என்பவரும் ஒரு பொதுநல வழக்கை தொடுக்கிறாங்க நீதிமன்றத்தில். நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்து இந்த வழக்கில் விசாரணை குழுவை அமைக்கிறாங்க. 3 பெண்கள் கொண்ட ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறது நீதிமன்றம். ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் 5 மாதங்களில் அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு. இந்த முதலமைச்சர் தான் சொன்னார், திமுகவுடைய கட்சிக்காரர்கள் ஞானசேகரன் அவர் திமுகவின் ஆதரவாளர் என்று. அதாவது இந்த வழக்குக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. உருட்டலின் உருட்டு சிறந்த உருட்டாக நம்முடைய முதல்வர் உருட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்நேகப்பிரியா, பிருந்தா, ஐமன் ஜமால் என்கின்ற 3 பெண்களை கொண்ட குழுவை நீதிமன்றம் தாமாக வந்து விசாரணை குழுவை அமைக்குது. இவங்க 3 பேரும் தீவிரமாக தினமும் ஞானசேகரனை விசாரணை செய்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டி 29 சாட்சியங்களை விசாரணை செய்து 100க்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகைகளை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதை ஏற்று நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட இவர் மீது 12 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது. பெண்ணை மிரட்டியது, பெண்ணிடம் இருந்த புகைப்படங்கள் வைத்திருந்தது, பிறகு நான் சொல்லுவரோடெல்லாம் போகணும், காமெட்சிகள் என்று பல்வேறு வழக்குகளை, பெண் வன்கொடுமைகள் வழக்குகள் பதிவுப்படுது. 12 பிரிவின் கீழே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அதில் 11 வழக்குகள் இவருக்கு இந்த பொருந்தது என்று சொல்லி நீதிமன்றம் ஞானசேகரனை குற்றவாளி என முடிவு செய்துவிட்டது. தீர்ப்பும் அளிச்சிருச்சு, இவர்தான் குற்றவாளி என்று. வருகின்ற 2 இவருக்கான தீர்ப்பு அறிவிக்க காத்திருக்கிறது. வழக்கறிஞர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது குறைந்தது இவர் ஒத்துக்கிட்டாரு, குறைந்தது இவருக்கு 2 ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக எல்லோருமே சொல்கிறாங்க இவருக்கு 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிரும் உறுதியா அப்படின்னு. அடுத்த பொள்ளாச்சி என்று பேசக்கூடிய அளவுக்கு பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட வழக்கு தான் இது.
இந்த ஞானசேகரன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுகவுடைய பின்புலத்தில் இவர் இருக்கிறார். பிரியாணி கடை போட்டிருந்தவருக்கு காரு பண முதலீடுகளோட எப்படியான நெட்வொர்க்கு, எப்படி இந்த கைகோர்த்தல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துணை முதல்வர், தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் என்று பல்வேறு அரசியல் பெரும் முதலீடுகளோடு இவர் மிகவும் பழக்கமாக இருக்கிறார். அரசியலில் இருப்பவங்க, அதுவும் முக்கியமாக மக்களாகிய எல்லோருக்குமே தெரியும், திமுகவில் இருப்பவர்களுக்கும் தெரியும், சாதாரண ஒருத்தர் போய் அமைச்சர்கிட்ட நின்று, அதுவும் எல்லா நிகழ்வுகளிலும் முக்கியமான நிகழ்வுகளில் போய் அமைச்சர் சந்திப்பது கடினம். அதிகபட்சமாக மாவட்ட செயலாளர் மட்டும்தான் சந்திக்க முடியும். இது பொத்தம்பொதுவாக திமுகவில் இருக்கிறது. இது எல்லோருக்குமே தெரியும். மிக நிச்சயமாக இதில் பல்வேறு திமுக முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. இந்த 3 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, இவங்க விசாரணை செய்து இன்றைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது இல்லையா, இதில் ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. நீதிபதிகள் சிறப்பான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் எல்லோருமே தேடிக்கிட்டு இருந்த அந்த சார் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் எடுத்தாங்க, ஆர்ப்பாட்டங்களை செய்தாங்க, மாணவர்கள் கொந்தளிச்சாங்க. அந்த பெண் கூட சொன்னது, என்னுடன் இருக்கும்போது அவன் ஒருத்தட்ட பேசி இந்த சொல்லுங்க சார், அனுப்புகிறேன் சார் என்று சொன்னான். அந்த சாரை யாருன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னு இப்போ மக்களாகிய நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. அது பொள்ளாச்சி இவனுடைய வழக்கு 5 ஆண்டுகள் ஆச்சு. மிக தாமதமான நீதி தான். ஆனால் தீர விசாரித்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு விசாரணை குழு போட்டு அதை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. விசாரணைகள் நேர்மையாக நடந்தப்பட்டாலும் இன்னும் பல மாணவர்கள், பல மாணவிகள் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இவன் துணிச்சலாக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே, அதுவும் இந்தியாவில் மிக பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே புகுந்து வர முடியுதுன்னா அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே குற்றவாளிகளும் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிற உண்மை. ஒரு முறை நம்ம ஒரு கல்லூரிக்குள்ளே போயிட்டு ஒரு மகளிர் கல்லூரியிலோ ஒரு கல்லூரியில் ஒரு பெண்கள்கிட்ட பேசணும்னாவே 5 நிமிஷத்துக்கு மேலே பேச விட மாட்டாங்க. நீங்கள் போங்கன்னு பிரித்து விட்டு நீங்கள் போங்கன்னு அனுப்பிவிடுவாங்க. ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒருத்தன் அசால்ட்டாக உள்ளே போயிட்டு ஒரு பெண்ணை மிரட்ட முடியுதுன்னா அவன் இந்த பெண்ணை மட்டும் மிரட்டியிருப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? இன்னும் பல்வேறு பெண்களை இவன் காம இச்சைகளுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். இவன் சொன்ன அந்த அரசியல் தலைகளோ அல்லது அவன் சொன்ன சார் யார், அந்த சார் நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த சார்களுக்கு பல பெண்கள் தன்னுடைய கற்பை இழந்திருக்கலாம். இதை இப்படியே நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. யார் அந்த சார் என்ற கேள்வியை நாம் கட்டாயம் எழுப்பியாகணும். இன்றைக்கு நீதிமன்றம் நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு, சிறப்பு வரவேற்கிறோம். அந்த 3 பேர் கொண்ட காவலர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆனால் திமுக இத்தனை ஆண்டு காலமாக பெண்கள் மீதான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி இப்போ சமீபத்தில் அரக்கோணத்தில் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்காம இன்றைக்கும் நடுத்தருவில் அந்த பெண்ணை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிற ரேஞ்சுக்கு இவங்க கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. யார் அந்த சாருன்னு இன்றைய வரைக்கும் நமக்கு பதில் தெரியல. மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு வந்த பிறகு பார்த்தீங்களா, அதிமுக ஆட்சி காலத்தில் சிபிசிஐடிக்கெலாம் போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியில் 5 மாதத்திலே நீதியை பெற்று தந்திருக்கிறோம். வெக்கமா இல்லையா முதல்வர் அவர்களே? உங்களுக்கு துளியும் வெக்கமா இல்லையா? உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு, உங்கள் கட்சிக்காரன் இதை பண்ணியிருக்கிறான். கேட்டால் நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க அவர் எங்கள் கட்சிக்காரர் அல்ல, எங்களுடைய ஆதரவாளர். உங்கள் ஆதரவாளரே இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணுறான். சரி, ஆதரவாளர் இப்படி அமைச்சர்களோடலாம் இருக்கான், துணை முதலமைச்சர்கிட்டலாம் இப்படி இந்த புகைப்படம்லாம் வெளியாகுது. இருக்கிற பாலியல் பொறுக்கிகள், களவாணி பெயர்கள்லாம் இப்படி உங்கள் கட்சிகள்லேயே இருக்கா? இந்த ஞானசேகரன் என்பவன் இந்த வேலைகளில் மட்டும் இல்லை, பல களவாணித்தனங்களை செய்திருக்கிறான். இதற்கு முன்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியர்கள் இல்லையா, இதற்கு முன்னாக இவன் மேலே ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, சாலையில் நடந்து போய்கிட்டு இருந்த பெண்ணை வழிப்பறி பண்ணியிருக்கான். அது ஒரு புகாராக போயிருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் தான் இவனா இருக்குமோன்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய விவகாரத்தில் விசாரிக்கும் போது இந்த அயோக்கிய பேசுகிறான். இது பெரிதளவில் போராட்டமாக கட்சிகள் ஒன்றிணைந்து போராடி பெரிதளவில் ஆக்கப்படலை அப்படின்னா, துணிஞ்சு இந்த பெண் புகார் கொடுக்கப்படலை அப்படின்னா, இன்னும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் பலர் யார் அந்த சார்னு சொல்லாமல் ஒரு குற்றவாளி இருக்கான்ல, ஒரு அயோக்கிய பையன் இருக்கான்ல, அந்த அயோக்கிய பயலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்திருப்பான் இந்த அயோக்கிய பையன். இவனுக்கு கெட்டுக்கு 3 பொண்டாட்டி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு இவர் எங்கள் ஆதரவாளர்லாம் இல்லை, உண்மையிலேயே உங்கள் கட்சிக்காரன் தீவிர கொள்கை பற்றாலும் இவன் தான் நினைக்கிறேன். உங்கள் தகப்பனார் மாதிரியே 3 பொண்டாட்டி வச்சுருக்கிறேன்.
தீர்ப்பு சொல்லிட்டோம். தீர்ப்பு சொன்ன பிறகு நீதிபதி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கடைசி ஆசை தான் இருக்கான்னு. ஓன்னு அழுகிறான். நான் நடந்துக்கிட்டு, எங்கள் அம்மா வயசானவங்க, என் தங்கச்சிலாம் இருக்காங்க, என் 3 பொண்டாட்டியை பார்த்துக்கணும், கொஞ்சம் குறைச்சி தண்டனை கொடுங்க அப்படின்னு. ஏண்டா நீ அந்த பெண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்ட பொழுது, இந்த பெண்ணு இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணு, நீ எத்தனை பெண்ணுக்கிட்ட இந்த மாதிரி சிலுமை செஞ்சுக்கிட்டு இருப்ப? ஏன் அந்த பெண் கதற இல்லையா? அந்த பெண்ணை மிரட்டும் பொழுது உன் வீட்டில் உன் அக்கா தங்கச்சி இருக்கிறதான்னு தெரில, உன் பொண்டாட்டி இருக்கிறது இல்லை, உங்கள் ஆத்தா இருக்கிறதான்னு தெரில. இப்போ வந்து கதறான கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, குறைச்சி தண்டனை கொடுத்தா திரும்ப வெளியே வந்துட்டு இது மாதிரி வேலைகளை செய்வான் அவன். நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போயாவது யாரா அந்த சாரு சொல்லுங்கடா, யார் இந்த சாரு? சரி, விசாரணையில் முடிஞ்சிருச்சு, இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இது இந்த விசாரணை குழுக்களில் கூட கொஞ்சம் அரசு அழுத்தம் கொடுத்து அந்த யார் அந்த சார் என்பவரை தப்பிக்க விட்டுருக்குமோ அப்படின்னு. தப்பிக்க விட்டுருக்கும்னா இல்லை, தப்பிக்க விட்டுருக்கு. அது இந்த விசாரணையில் புலம்படலை போல. இவனே மொத்த குற்றத்தையும் ஒத்துக்கிட்டனால இப்படியே முடிச்சிருவோம், சரி ஓகே அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பல்வேறு குற்றவாளிகள் வெளியே தான் இருக்காங்க. அதே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இருக்கலாம்ல, இருக்கிறேன். தெளிவாக தான் தெரியுதே. ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு கல்லூரிக்குள்ளே வாட்ச்மேனை தாண்டி போக முடியாது. அது எப்படி அசால்ட்டாக போயிட்டு வர்றான்? பல்வேறு காரணங்கள் சொல்கிறீங்க. அங்கே சுற்றுச்சுவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. சுற்றுச்சுவரே சரியில்லைனாலும் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு துணிவு ஒருத்தன் இருக்குன்னா, அப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் யாரோ ஒரு சாரு உதவி பண்ணியிருக்கிறாரு. தெளிவாக நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்த மாணவி வந்து வெளியே புகார் கொடுக்கப்பட்டு அந்த மாணவியுடைய தகவல் வெளியே கசிந்த பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு வெற்றி தான். ஆனால் இன்னும் சொல்லப்படாமல் எத்தனையோ அழுகுறல்கள் இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். நம்ம காதுகளுக்கு கேட்கல, வெளி உலகங்கள் சொல்லப்படலை. குமரி எத்தனை பெண்கள் இது மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு அவன் சொல்வதையே கேட்டுக்கிட்டு இது போன்ற பல பொறுக்கிகள்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக இந்த அம்மையார் கொடுக்கப்பட்டிருக்க இந்த தீர்ப்பு வந்து நம்ம வரவேற்கிறோம். ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பாருங்கள், நாளைக்கு காலையில் பாருங்கள், திராவிட மாடலின் ஆட்சி அவர்களின் சாதனையில் தான் இன்றைக்கி வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. டிபேட்டில் உட்காந்து பேசுவான், எல்லா வாடகை வாய்களும் பேசுவான், எங்கள் ஆட்சியில் தான், எங்கள் ஆட்சி சிறப்பாக இருந்தனால தான் காவல்துறை இதை விசாரணை செய்து. இந்த அயோக்கிய போய் சொல்கிறத நம்பாதீங்க. நீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு விசாரணை குழுவை போட்டிருக்கு. பொதுநல வழக்கு போடப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லைன்னா அப்படியே இப்போ எப்படி ஒரு அரக்கோண மாணவி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி அந்த பொண்ணும் புலம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அந்த பொண்ணை மிரட்டியிருப்பாங்க, மிரட்டி அமைதியாக்கியிருப்பாங்க. தைரியமாக முன் வந்து புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு நம்முடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.